ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நியூட்ரிஷன் இன்றைக்கி கொடுக்க போகிறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் நான் என்ன நியூட்ரிஷன் பிளான்ட்டு கொடுக்குறனோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் மக்களே. இன்றைக்கி வந்து ஹியூமிக் தான் கொடுக்க போகிறேன், பயோ ஹியூமிக் தான் கொடுக்க போகிறேன். நான் 5 லிட்டர் கேனில் இந்த தண்ணி ஸ்ப்ரிங்க்லிங் கேனில் 5 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 5 மூடி ஹியூமிக் கலந்து மிக்ஸ் பண்ணி எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்ற போகிறேன். நான் ஓஸ் பைப்பில் தான் தண்ணி ஊற்றுவேன். அப்படி ஓஸ் பைப்பில் தண்ணி ஊற்றும்போது தண்ணி நிறைய வெளியில் மண்ணும் நிறைய வெளியே தெளிச்சிடுது. அப்போ வேர் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால தான் நம்ம நியூட்ரிஷன் கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் மோஸ்ட்லி பக்கெட்லேயும் ஊற்றுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கிங்க்கெலாம் கொஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்கிறதால இந்த கேனில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு அளவு தெரிலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மூடி, எந்த லிக்விட் நியூட்ரிஷனாக இருந்தாலும் நம்மக்கிட்ட 1 லிட்டருக்கு 1 மூடி, 5 லிட்டருக்கு 5 மூடி நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லா பிளான்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஹீல்டு இருக்கா, ஏதாவது பூ இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுவேன். இப்போ வந்து ஃபுல்லாக தண்ணி நல்லா ட்ரையாக இருக்கும்பொழுது இந்த ஹியூமிக்கை விட்டாச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் இல்லை நாளைக்கு சாயந்தரம் தான் செடிக்கு தண்ணி ஊற்றுவேன். இப்போ இது பார்க்கும்பொழுதே எனக்கு எங்கேயாவது பூச்சி இருந்தால் எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ தேவை அப்படின்னும்பொழுது அந்த பெஸ்ட்டையும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் பார்த்து வச்சுப்பேன். எல்லா பிளான்ட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஸ்கேனில் ஊற்றுறதுல இதான் ஒரு பெனிஃபிட். தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். ஹேங்கிங் லேம்பும் கூட ஊற்றி முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து அரிசி திப்ளி வந்துட்டு நல்லா வளர்ந்துருந்தது. அதுக்கும் வந்து நான் ஊற்ற ஆரம்பித்தேன். இந்த இப்போ வந்து ஹேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிக்கிட்டு இருக்கோம். இதில் காக்கா வந்து பிச்சு போட்டுருது செடியை. அது ஒன்று தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஊற்றி முடிச்சுட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அரிசி திப்ளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா முத்திருச்சு. அதை வந்து எடுத்து நம்ம கஷாயம் போட்டு குடிக்கலாம். சளிக்கு ரொம்ப நல்லது. இல்லைனா காய வச்சு வறுத்து பவுட்ரு பண்ணி தேனில் குழச்சி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலாம் எல்லோரும் சாப்பிட்லாம். தொண்டை வலி, இருமல், சளி, கோழை சளின்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இப்போ இந்த பனி முடிஞ்சு வெயில் ஆரம்பிக்கிற சீசனில் எல்லாருக்கும் கோல்டாக எங்கேருந்துனே வராமல் தெரியாமல் வருது. அதுக்கு இது ரொம்ப நல்ல மருந்து. இந்த மாதிரி வெள்ளையாக இருக்குது பாருங்கள், இது குட்டி பூவாக ஆரம்பித்து அந்த மாதிரி ப்ரௌனாக மாறிடுச்சுன்னா முத்திருச்சுன்னு அர்த்தம். அதை பறித்து சேகரித்து நம்ம பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான இந்த திப்ளி வந்து உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இந்த செடியை கொஞ்சமாக தான் வச்சேன், இந்த அளவுக்கு இது வந்திருக்கு. ஸோ இதுக்கு நான் கொடுக்குற இந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸ் தான் ரீசன், எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி நியூட்ரிஷன் கொடுத்து உங்கள் பிளான்ஸை சூப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். டவுட் அப்படின்னா என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இதை நான் இன்னைக்கு 2 தான் பெருசாகிருக்கு, அதை மட்டும் பறிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வளர நான் பறித்து சேகரித்து வச்சுப்பேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பிளான்ஸ் வளர்ந்துருந்தது, அதுக்கு ஹீல்ட் நீங்கள் என்னென்ன எடுத்தீங்கன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.